அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆராதனையிலே 2வது பாகம் திருமணத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. உபவாச கூடுகையில் கலந்து கொண்டவர்கள் அல்லது யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுகிறவர்கள் தயவுசெய்து போய் பிளேலிஸ்ட்டு பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு அதில் எல்லா காரியங்களும் இருக்கும். இப்பொழுதும் திருமணத்தில் சாபகரமான திருமணத்தில் உள்ள சாபங்கள் பாருங்கள். எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு விசுவாசிகளுக்கு இது செய்தி மட்டுமல்ல, அவிசுவாசிகளாக இருக்கிற பொழுது திருமணமானவர்கள் அதே சமயத்தில் கிறிஸ்துக்குள் வந்த உடனே செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. என்ன காரியம் இருக்கிறது? உங்களுடைய பழைய காலத்து காரியத்தில் பாவ அறிக்கை இந்த இடத்துல பெரிய இடம் வகிக்கிறது. தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான், தன் பாவங்களை மறைக்கிறனோ வாழ்வடையான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், சில சமயத்தில் திருமணங்கள் பெற்றோருக்கு எதிர்த்து நடந்திருக்கும். பெற்றோர்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாய் சில காரியங்களில் வாலிப வயதில் அல்லது கர்த்தரை அறியாத பொழுது செய்திருக்கிற சில காரியங்கள் இப்போ கர்த்தருக்குள் வந்தவுடனே நீங்கள் புது சிருஷ்டியாக மாறுகிற பொழுது இதை பழைய பாவத்தில் ஒன்றாக வைத்து நீங்கள் அறிக்கையிட்டு விட்டுவிடுகிற பொழுது நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாறுகிறீர்கள். இந்த பாவத்துக்கு மட்டுமல்ல, இந்த பாவத்தோடு கூட நீங்கள் எதிலுமே உடன்படக்கூடாது. இது சம்மந்தப்பட்ட நீங்கள் கடந்து வந்த பாதையில் எல்லாம் சொல்லுவாங்க, உன் கல்யாணத்தை நான் வந்து நடத்துகிறேன், என் கல்யாணத்தை நீ வந்து நடத்து, அவர்களுக்கு முன்னே நின்று நாங்கள் தான் கல்யாணம் பண்ணோம். தெரியாத நட்புகள். கர்த்தரை உங்களுக்கே அறியல, அப்போ உங்கள் நட்புகளுக்கு எப்படி அறிஞ்சிருக்கும்? அறிந்தவன் இதிலெல்லாம் தலையிட மாட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சத்தியத்தை அறிந்தவன் இந்த சிலும்சத்துக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. இப்படியாய் போய்கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் பாவ அறிக்கை இட்டு விட்டுக்கிற பொழுது மட்டுமல்ல, திருமணத்தை விட சொல்ல அந்த காரியத்தை அறியாத காலத்தில் கர்த்தர் அதை பெருசாக எடுத்துக்கொள்றதில்லை. 1. 2வது, கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை உங்கள் ஜீவியம் காணப்பட வேண்டும். நீ கனி கொடுக்க வேண்டும். இனி அத்தகைய சடங்குகளில் நான் ஈடுபடுகிறதில்லை, அத்தகைய காரியங்களில் நான் போய் யாருக்கு முன்னே நிற்பதில்லை. இந்த நட்புகளெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கேட்டால், உங்கள் திருமணத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். திருமணத்துக்குரிய ஆசீர்வாதம் தாம்பதிய வாழ்க்கை, கையின் பிரயாசம், அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வாதம், இருப்பிடத்தின் ஆசீர்வாதம், நல்ல நித்திரை, சமூக மேன்மை, சமுதாயத்தில் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சி, சாட்சியுள்ள ஜீவியம், பரிசுத்த ஆவி, அபிஷேகம், இவையெல்லாம் உங்களுக்கு அடித்தளங்களாக அஸ்திபாரங்களாக காணப்படுகிறது. ஆகையால் இதுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறதுக்கு ஒரு புதிய சிருஷ்டியாய் நாம் காணப்படுகிறோம். புதிய ஜீவத்துக்குள்ளே வருகிறோம். சத்தியம், சபை இப்படி போய்கொண்டிருக்கிறது.